இரவு வணக்கம். இது தந்தியின் இன்று. வரவேற்பது ரஞ்சித். மழை வெள்ள பாதிப்புகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நிவாரணம் அறிவிப்பு. திருவண்ணாமலை மண் சரிவில் சிக்கிய அனைவரது உடல்களும் மீட்பு என முக்கிய நிகழ்வுகள் வரிசை கட்டிய நாள் இன்று. முதலில் ரீபோஸ் மெட்ரஸஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபாய் நிவாரணம். உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று அறிவிப்பு. பயிர் பாதிப்பு, கால்நடை உயிரிழப்புகளுக்கும் இழப்பீடு. தமிழக வெள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினுடன் பிரதமர் மோடி இன்று தொலைபேசியில் பேச்சு. நிவாரணம் வழங்கவும் மத்திய குழுவை அனுப்பவும் கோரியதாக எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு. திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்த துயர சம்பவம். 34 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ராஜ்குமார் மற்றும் 7 வயது சிறுமி ரம்யா ஆகியோரது சடலங்களும் இன்று மீட்பு. திருவண்ணாமலையில் நிலச்சரிவுக்கு முன் குடியிருப்பு பகுதியில் பாய்ந்த வெள்ளம். 1ஆம் தேதி பதிவான சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. மண் சரிவு ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து ஐஐடி குழுவினர் இன்று ஆய்வு. விழுப்புரம் அருகே இன்று வெள்ள பாதிப்பை பார்வையிடச் சென்ற அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசிய கிராம மக்கள். காவல்துறை, அரசு அதிகாரிகள் மீதும் போராட்டக்காரர்கள் சேற்றை வீசியதால் பரபரப்பு. முன்னறிவிப்பின்றி சாத்தனூர் அணை திறந்துவிடப்பட்டதே வெள்ளப்பெருக்குக்கு காரணம். எதிர்க்கட்சித் தலைவர் EPS, பாமக நிறுவனர் ராமதாஸ், பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் இன்று குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகள் வஞ்சகத்துடன் அவதூறு பரப்புவதாக அமைச்சர் சேகர்பாபு பதிலடி. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை DP சத்திரம் மக்களுக்கு நிவாரண உதவி. பனையூரில் உள்ள அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று வழங்கினார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள், விவசாயிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று நிவாரண உதவியை அறிவித்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். செய்தியாளர்கள் தாயுமானவன், கண்ணதாசன் வழங்கிய தகவல்கள் இவை. விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபாயும், வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 17,000 ரூபாயும், மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 8,500 ரூபாயும் இழப்பீடு வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் சேதமடைந்த குடிசைகளுக்கு 10,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்படுவதுடன், முழுமையாக சேதமடைந்த குடிசை வீடுகளுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் புதிய வீடு கட்டித்தரப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த பசு, எருது உள்ளிட்ட கால்நடைகளுக்கு தலா 37,500 ரூபாயும், வெள்ளாடு, செம்மறி ஆட்டுக்கு தலா 4,000 ரூபாயும், கோழிகளுக்கு தலா 100 ரூபாயும் இழப்பீடு வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் நிவாரணம் வழங்குவது குறித்து ஆட்சியர்களிடம் விவரங்கள் கேட்கப்படும் எனவும், மழையால் பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு புதிய பாடப்புத்தகம், நோட்டு புத்தகங்கள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் நிவாரண அறிவிப்பு குறித்து கடலூரை சேர்ந்த விவசாயிகள் நாகப்பன் மற்றும் வாசுதேவனிடம் பேசினோம். ஏக்கருக்கு 25,000, 30,000 செலவு செஞ்சுருக்கிறாங்க. இங்கே அரசாங்கம் கொடுக்குறத வச்சு அவங்க ஈடு கட்ட முடியாது. கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை இருக்குது. அரசாங்கம் பார்த்து கூடுதலாக சேர்த்து கொடுக்கணும். கஷ்டப்பட்டோம், ரொம்ப காற்றுல அடிபட்டு இது பண்ணோம். கார்டுக்கு ஒரு 5,000 ரூபாய் போல் செஞ்சு கொடுங்கன்னு எதிர்பார்க்குறேங்க. தமிழக வெள்ள பாதிப்பு குறித்து இன்று மக்களவையில் பேசிய திமுக MP கனிமொழி, குறைந்தபட்சம் இந்த முறையாவது தமிழகத்திற்கு உரிய நிதியை விடுவிக்க வலியுறுத்தினார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை DP சத்திரம் மக்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பனையூரில் உள்ள அலுவலகத்தில் இன்று நிவாரணப் பொருட்களை வழங்கினார். தமிழகத்தின் மழை வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினை இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் மோடி, தமிழகத்திற்கு சாத்தியம் உள்ள அனைத்து உதவிகளையும் ஆதரவையும் மத்திய அரசு வழங்கும் என உறுதியளித்துள்ளார். தாயுமானவன், பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்? மத்திய குழு தமிழகம் வர வாய்ப்புள்ளதா? கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. தமிழகத்துடைய வெள்ள பாதிப்பிற்கு உடனடி நிவாரணமாக 2,000 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதேபோல் மத்திய அரசினுடைய நிபுணர்களை தமிழகத்திற்கு அனுப்பி வைத்து சேத மதிப்பீட்டை உடனடியாக கண்டறிய வேண்டும் உள்ளிட்டவை குறித்து பிரதமர் மோடிக்கு தமிழக முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ரஞ்சித்.
கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். உலகையே உலுக்கிய நார்த் வெஸ்ட் விமான கடத்தல் வழக்கில் டிபி கூப்பர் யார் என்பது பற்றி 53 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய தடயங்கள் கிடைத்துள்ளன. எனவே அமெரிக்க புலனாய்வு அமைப்பான FBI-யின் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஷ் பட்டேல் உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்த வழக்கின் பின்னணியை கிராபிக்ஸ் மூலம் விளக்குவதுடன் துறைசார் நிபுணரிடம் பேசினேன். விவரங்கள் இவை. நவம்பர் 24, 1971 நார்த் வெஸ்ட் ஓரியன்ட் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் நம்பர் 305 ஒரேகானில் உள்ள போர்ட்லேண்ட் விமான நிலையத்திலிருந்து வாஷிங்டனின் சியாட்டில் நகரத்திற்கு புறப்பட்டது போயிங் 727 ரக விமானம். வெள்ளை ஷர்ட்டும் கருப்பு நிற டையும் அணிந்து கையில் சூட்கேஸுடன் உட்கார்ந்திருந்த நபர் தன்னுடைய பெயர் டிபி கூப்பர் என்று விமான பணிப்பெண்ணிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டார். விமானம் புறப்பட்ட அடுத்த சில நிமிடங்களில் துண்டுச்சீட்டு ஒன்றை கொடுத்தார். அதில் விமானத்தை கடத்தி இருக்கிறேன், எனது சூட்கேஸில் வெடிகுண்டு உள்ளது என்ற மிரட்டலுடன் தன் பக்கத்தில் அமரச் சொன்னார். இதையடுத்து பீதியடைந்த விமான பணிப்பெண் அருகே அமர சூட்கேஸினை திறந்து காட்டியதுடன் ரகசியமாக காதில் சொன்னதை பேப்பரில் எழுதச் செய்தார். அதை எடுத்துச் சென்று விமானத்தை இயக்கிக் கொண்டிருந்த பைலட்டிடம் காண்பித்தார் பணிப்பெண். அதில் தனக்கு $2 லட்சம் பணமும் 4 பாராசூட்டுகளும் வேண்டும் என்றும் இவையெல்லாம் ரெடியாகும் வரை விமானம் தரையிறங்க கூடாது என்று கூறவே சியாட்டில் வான்பகுதியிலேயே விமானம் வட்டமடித்தது. வழக்கமான 30 நிமிட பயணம் 3 மணி நேரத்தை கடந்தது. எந்திர கோளாறு என்று மட்டும் பயணிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. பின்னர் விமானம் தரையிறங்கியதும் கடத்தல்காரன் கேட்டபடியே 4 பாராசூட்டுகளும் $2 லட்சம் பணமும் ஒப்படைக்கப்பட்டது. இதையடுத்து விமானத்தில் இருந்த 36 பயணிகளை விடுவித்த டான் கூப்பர் பணிப்பெண்கள் மற்றும் பைலட்டுகளுடன் விமானத்தை மீண்டும் ரெனோ நகரம் வழியாக மெக்சிகோவுக்கு செல்லுமாறு கட்டளையிட்டான். நடுவானில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது இரவு 8 மணி அளவில் விமானத்தின் படிக்கட்டுகளை கீழிறக்கச் செய்து பாராசூட் உதவியுடன் $2 லட்சம் பணத்துடன் அடர்ந்த காட்டுப்பகுதியில் சூப்பர் ஹீரோ போல மின்னல் வேகத்தில் குதித்து மாயமானான் டிபி கூப்பர். சுமார் 50 ஆண்டுகளை கடந்துவிட்ட பின்னரும் விமானத்திலிருந்து குதித்த டி கூப்பர் என்ன ஆனான், உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது கூட தெரியாது. சிவில் விமான போக்குவரத்து வரலாற்றில் நார்த் வெஸ்ட் ஹைஜாக்கிங் மிக பெரும் மர்மமாகவே இன்றும் நீடித்து வருகிறது. 5 ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான தடயங்கள், 800க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்களை விசாரித்தும் FBI-க்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இந்த சம்பவம் நடந்து சரியாக 5 மாதங்களுக்கு பிறகு இதே பாணியில் 1972ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி நெவார்க் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்திற்கு இடையே சென்று கொண்டிருந்த விமானத்தை மர்ம நபர் ஒருவர் கடத்தினார். $5 லட்சம் பணமும் பாராசூட் பெற்றுக்கொண்டு டான் கூப்பரை போலவே குதித்து மாயமானான் கடத்தல்காரன். இரு சம்பவங்களிலும் குற்றவாளி ஒரே நபர்தான் என FBI சல்லடை போட்டு தேடியது. கடைசியில் 2வது சம்பவத்தில் ஈடுபட்டதாக பிடிபட்டார் ரிச்சர்ட் மெக்காய் என்பவர். குற்றம் நிரூபணமானதால் 45 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இருப்பினும் 1974 ஆகஸ்ட் 10ஆம் தேதி பென்சில்வேனியா சிறையிலிருந்து தப்பிச் சென்றான் மெக்காய். 3 மாதங்களுக்கு பிறகு விர்ஜீனியா அருகே பதுங்கியிருந்தவரை FBI போலீசார் பிடிக்கச் சென்றபோது நடந்த துப்பாக்கிச் சூட்டில் மெக்காய் கொல்லப்பட்டான். இதனிடையே அமெரிக்காவை உலுக்கிய முதல் சம்பவத்தில் குற்றவாளி டி கூப்பர் பற்றி எந்த ஒரு துப்பும் கிடைக்காததால் 2006ஆம் ஆண்டுடன் வழக்கை முடித்துக் கொண்டது FBI. அமெரிக்க புலனாய்வு அதிகாரிகள் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிய டி கூப்பர் யார் என்பதை 20 ஆண்டுகளாக இந்த வழக்கை துப்பறிந்து கொண்டிருந்த முன்னாள் பைலட்டும் பிரபல யூடியூபருமான கிரைடர் கண்டுபிடித்து உலகின் மிக நீண்ட கால மர்மத்திற்கு தற்போது முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். நார்த் வெஸ்ட் விமான கடத்தல் தொடர்பாக பேச வேண்டும் என யூடியூபர் கிரைடர் பலமுறை தொடர்பு கொண்டும் மெக்காயின் மகன்கள் அதை ஏற்கவில்லை. பின்னர் ஒரு வழியாக அவர்களை நேரில் சந்தித்து விமான கடத்தல் சம்பவம் தொடர்பாக வீடியோக்களை உருவாக்கினார் யூடியூபர் கிரைடர். அப்போது மெக்காய் பயன்படுத்திய பாராசூட் வடக்கு கரோலினாவில் உள்ள அவரது பூர்வீக வீட்டில் அப்படியே பாதுகாப்பாக இருந்ததை கண்டுபிடித்தார். அந்த பாராசூட்டின் ரிக் அரிதினும் அரிதானது என்றும் நார்த் வெஸ்ட் விமானத்தை கடத்திய டான் கூப்பருக்கு வழங்கப்பட்டதில் இதுவும் ஒன்று என்றும் கூறி யூடியூபர் கிரைடர் வெளியிட்ட வீடியோ இந்த வழக்கில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் ரிச்சர்ட் மெக்காய் தான் நார்த் வெஸ்ட் விமானத்தை கடத்தியவர் என்றும் டான் கூப்பர், ரிச்சர்ட் மெக்காய் இருவரும் ஒரே நபர்தான் என்றும் அறிவித்துள்ளார். யூடியூபர் கிரைடரின் இந்த கூற்றை ரிச்சர்ட் மெக்காயின் மகன்களும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். தங்கள் தந்தை இறப்பதற்கு முன்பாக தங்களிடம் ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புவதாகவும் ஆனால் அது என்ன என்பதை கூறாமலேயே அவர் இறந்துவிட்டதாகவும் கூறினர். விமான கடத்தலுக்கு உடந்தையாக இருந்ததாக தங்களது தாய் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டதால் அவருக்கு சிக்கல் நேர்ந்துவிடக் கூடாது என்பதால் அவர் இறக்கும் வரை இந்த ஆதாரங்களை வெளியிட முடியவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர்.
விமானத்திலிருந்து குதிப்பதற்கு முன்பாக டான் கூப்பர் கழற்றி வீசிய டையிலிருந்து கிடைத்த DNA விவரங்கள் FBI வசம் உள்ளது. எனவே ரிச்சர்ட் மெக்காய் உடலை தோண்டி எடுத்து DNA பரிசோதனையில் இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த வழக்கில் உண்மை தெரிந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தோற்றத்தில் டான் கூப்பர் 40 வயது நபர் என்றும் ரிச்சர்ட் மெக்காய் விமானத்தை கடத்திய போது 27 வயது இளைஞன் தான் என்றும் சாட்சியங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. இருப்பினும் நார்த்வெஸ்ட் விமானத்தை கடத்திய டான் கூப்பர் தோற்றத்தில் விக் வைத்தவர் போன்றும் ஒட்டுமீசை வைத்தவர் போன்றும் காட்சியளித்ததாகவும் தகவல்கள் உலவுகின்றன. இதுகுறித்து புளோரிடாவில் வசிக்கும் பைலட் அசோகனிடம் பேசினோம். இது FBI ஏற்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. 10,000 அடியிலிருந்து அவர் குதிச்சிருக்காரு. அவர் பைலட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு, இது மாதிரி 10,000 அடி தான் பார்க்கணும், எந்த ரூட்ல பார்க்கணும்னு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கும்போது அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கை டிரைவரா தான் இருக்க முடியுங்கிறத ஓரளவு யூகிக்க முடியுது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கை டிரைவர் அன்னைக்கு அவர் குதிக்கும் போது சூழ்நிலை சரியில்லை, இருட்டு, காடு மற்றும் வெதர் ரொம்ப மோசமான நிலைமை இருந்தாலும் நிச்சயமா இது சர்வைவபிள் தான். 320 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து கொண்டிருந்த விமானத்திலிருந்து சுமார் 10,000 அடி உயரத்திலிருந்து கும்மிரிட்டில் குதித்த டான் கூப்பர் நிச்சயம் உயிருடன் இருந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே இருவரும் ஒருவரல்ல என்று வல்லுநர்கள் சிலர் மறுக்கின்றனர். கைவிட்ட வழக்கை மீண்டும் FBI கையில் எடுத்து மர்மத்தை முடிவுக்கு கொண்டு வருமா என்ற எதிர்பார்ப்புகள் ஒரு பக்கம் இருக்க, ஹாலிவுட் சினிமாவையே மிஞ்சும் நிஜ சூப்பர் ஹீரோவாக டான் கூப்பரை அமெரிக்கா மட்டுமல்லாமல் உலகமே கொண்டாடி கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலையில் ஏற்பட்ட பயங்கர மண் சரிவில் சிக்கியவர்களில் 7வது நபரும் இன்று சடலமாக மீட்கப்பட்டார். சுமார் 34 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்பு பணிகள் முடிவுக்கு வந்தன. உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு விரைவில் நிதியுதவி வழங்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் பிரபாகரன் வழங்கிய தகவல்கள் இவை. கனமழை கொட்டி தீர்த்ததால் மக்கள் வீட்டில் முடங்கியிருந்த சமயத்தில் தலையில் பேரிடி விழுந்தது போன்று டமடமவென பாறைகள் உருண்டு வந்து அடிவார வீடுகளில் விழுந்த கோர காட்சிகள்தான் இவை. திருவண்ணாமலையில் பெஞ்சல் புயல் காரணமாக நேற்று முன்தினம் மகா தீபமலையில் ஏற்பட்ட மண் சரிவால் பாறைகள் உருண்டு வந்து வ.உ.சி. நகர் 11வது தெருவில் மலை அடிவாரத்தில் இருந்த 3 வீடுகள் மீது விழுந்தன. இதில் 7 பேர் இடிபாடுகளில் சிக்கிய நிலையில் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு 27 வயதான மீனா, அவரது 9 வயது மகன் கௌதம், 5 வயது மகள் இனியா, பக்கத்து வீட்டில் வசித்த 14 வயது சிறுமி வினோதினி, 7 வயது சிறுமி மகா ஆகியோர் சடலமாக மீட்கப்பட்டனர். குறிப்பாக மீட்புப் பணியின் போது பலரது உடல் உறுப்புகள் மண்ணில் உருண்டு வந்த காட்சிகள் நெஞ்சை உலுக்கின. மண் சரிவு சம்பவம் குறித்து வ.உ.சி. நகரை சேர்ந்த காயத்ரி உண்ணாமலை கூறுகையில், 2 பேரையும் கூட்டிட்டு வந்து நான் எங்கள் வீட்டில் தான் சார் நான் வச்சிருந்தேன். அப்புறம் 2 நாள் கழிச்சு அவங்க வந்தாங்கன்ட்டு பசங்க அவங்க கூட போனாங்க சார். நான் போயிட்டு வர அத்தை அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க சார். போயிட்டு வர அத்தைன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க சார். மழை பெய்யும் நம்ம கும்பலாக இருக்கலாம், செஞ்சு சாப்பிட்டுன்னு வீட்டில் இருக்கலாம்னு குழந்தைங்கள வீட்டில் வச்சுருந்தாங்க. கும்பலோட அப்படியே முழுவிட்டாங்க சார். இந்த சூழலில் மண்ணில் புதையுண்ட ராஜ்குமார் மற்றும் 7 வயது சிறுமி ரம்யா ஆகியோரை தேடும் பணி 3வது நாளாக இன்று நீடித்தது. மீட்பு பணியை துரிதப்படுத்த கோரி உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. செய்தியாளர் பிரபாகரன் வழங்கும் கூடுதல் தகவல். ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி அளவில் மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் சுமார் 34 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட சுமார் 200 மீட்பு வீரர்களோட உதவியோட, இட்டாச்சி வாகனத்தோட உதவியோட 7வது உடல் இந்த இடத்திலிருந்து தான் மீட்கப்பட்டது. மீட்கப்பட்ட 7 உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு எடுத்து செல்லப்பட்டது. இதனிடையே திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்ட போது பதிவான CCTV காட்சிகள் பதற வைத்துள்ளன. மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் IIT குழுவினர் ஆய்வு செய்து மாதிரிகளை சேகரித்து சென்றனர். ஆய்வின் முடிவில்தான் மண் சரிவுக்கான காரணம் தெரியவரும் என ஓய்வு பெற்ற IIT பேராசிரியர் மோகன் தெரிவித்துள்ளார். திருப்பி மண் சரிவு வரதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அதுக்கு தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க அறிக்கை கொடுக்குறோம். லோக்கி ஏரியால முதல்ல ஒரு இன்ஜினியர் போய் அது உள்ள ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் அது டெக்னிக்கலா எவாலுவேட் பண்ணிட்டு வீடு கட்டணும். இறந்த 7 நபர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். செய்தியாளர் பிரபாகரன் வழங்கும் கூடுதல் தகவல்.
இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்ட 7 பேரோட உடல் பிரேத பரிசோதனை முடிஞ்ச பிறகு உறவினர்கள்ட்ட கொடுக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. அதனைத் தொடர்ந்து நாளைய தினம் காலை 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளாக இறுதி சடங்குகள் முடிஞ்ச பிறகு அடக்கம் செய்யும் பணியானது நடைபெறும்னு எதிர்பார்க்கப்படுது. ரஞ்சித். நன்றி பிரபாகரன். விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் தொடர்ந்து வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. மீட்பு பணிகள் தொடர்வதால் விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முகாம்களாக செயல்படும் பள்ளிகளை தவிர அனைத்து பள்ளிகளும் வழக்கம் போல் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் கோபிநாத் இணைகிறார். கோபிநாத், கனமழையால் எந்தெந்த மாவட்டங்கள் அதிக பாதிப்புகளை சந்தித்துள்ளன? அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பற்றி விவரிங்க. பெஞ்சல் புயல் காரணமாக கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக 1,05,00,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். விழுப்புரம் நகர் பகுதியில் 3வது நாளாக வெள்ள நீர் வடியாததால் பொதுமக்கள் வேதனை அடைந்தனர். புதிய பேருந்து நிலையம் குளம் போல காட்சியளித்ததால் பேருந்துகள் உள்ளே செல்ல முடியாத அவலம் நீடித்தது. கடலூர் மஞ்சக்குப்பத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். மரக்காணம் பகுதியில் திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. மரக்காணத்தில் நேரில் ஆய்வு செய்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னெச்சரிக்கை பணிகளை சரிவர செய்யாமல் பழி போடும் விளையாட்டை மட்டும் தமிழக அரசு செய்வதாக சாடினார். என்னதான் நம்ம அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ணி மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் சொன்னாலும் கூட இன்னைக்கு மாநில அரசு சொல்றாங்க நாங்க 5 முறை அலர்ட் கொடுத்தோம். 5 முறை அலர்ட் என்ன கொடுத்தாங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள பேப்பர்ல கொடுக்குறாங்க. அது அலர்ட் கிடையாதுங்க. அலர்ட் கீழே வந்தீங்களா, தண்டோரா போட்டீங்களா, உள்ளூருக்குள்ள சொன்னீங்களா? விழுப்புரம் மாவட்டம் அரசூர் கிராமத்தில் வெள்ள நிவாரணம் கேட்டு 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதித்தது. இருவேல்பட்டு பகுதியில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் விழுப்புரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறமும் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் தேவனூர் கிராமத்தில் கழுத்தளவு தண்ணீரில் சிக்கிய 3 மாத குழந்தையை இளைஞர் பாத்திரத்தில் வைத்து மீட்ட காட்சிகள் வைரலானது. இதனிடையே மழை பாதிப்புகளை பார்வையிடச் சென்ற அமைச்சர் பொன்முடி மீது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் சேற்றை வாரி இறைத்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. திருவெண்ணெய்நல்லூரில் குடியிருப்புகளுக்குள் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து திருவெண்ணெய்நல்லூரில் பாதிக்கப்பட்ட பெண்கள் கூறுகையில், யாரும் பார்த்ததும் கிடையாது, எங்களுக்கு யாரும் எதுவும் செஞ்சதும் கிடையாது. எங்களுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு எல்லாமே எங்க இருக்குதுன்னே தெரியல. நாங்க கட்டிக்கிற ஆடை கூட எங்க இருக்குதுன்னு தெரியல. நாங்க வச்சிருந்த வண்டி வாகனம் எங்க இருக்குதுன்னே தெரியல. ஒரு வார்த்தை கூட இங்க சொல்லவே இல்லை. சொல்லாம நாங்க எங்க போறது சார்? இந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்தோமே. நாங்க தண்ணிக்குள்ளே தான் இருந்தோம். நைட் ஃபுல்லா தண்ணிக்குள்ள தான் இருந்தோம். ஃபுல்லா எங்களுக்கு முழுவிடுச்சு. வீடு ஃபுல்லா தலைகீழா இருக்கு உள்ள. திருமணிமுத்தாறில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சேலம் கந்தம்பட்டி அருகே வாகனங்கள் நீரில் மூழ்கியதோடு தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து முடங்கியது. கந்தம்பட்டியில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ரெட் அலர்ட் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தமிழக அரசு மீது குற்றம் சாட்டினார். விழுப்புரம் நகர மக்கள், கடலூர் நகர மக்கள் கடுமையாக இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது கடும் கண்டனத்துக்குரியது. இந்த அரசுடைய அலட்சியத்தால் இன்றைக்கு இந்த தென்பெண்ணை ஆற்று கரையோர இருக்கின்ற மக்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. செய்தியாளர் கோபிநாத் வழங்கும் கூடுதல் தகவல். விழுப்புரம் மாவட்டத்தில் இதுவரைக்கும் 12 பேர் உயிரிழந்திருக்காங்க. மொத்தம் 54,000 கோழிகள் பலியாயிருக்கு, 60 கால்நடைகள். இது மட்டும் இல்லாமல் மாவட்டம் முழுவதும் 10,000 பேர் பாதிக்கப்பட்டு பாதுகாப்பாக தங்க வச்சிருக்காங்க. ரஞ்சித். நன்றி கோபிநாத். மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. மாஞ்சோலை எஸ்டேட் தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வு வழங்கப்பட்டதற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. இதில் தமிழக அரசின் டான்டி நிறுவனம் மாஞ்சோலை எஸ்டேட்டை எடுத்து நடத்த வேண்டும் என மனுதாரர் தரப்பிலும், டான்டி நிறுவனம் நஷ்டத்தில் இயங்குவதால் தோட்டத்தை ஏற்று நடத்த முடியாது என அரசு தரப்பிலும் வாதிடப்பட்டது. இந்த வழக்குகளை இன்று தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் மாஞ்சோலை எஸ்டேட்டை அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்தது. எனினும் அரசு அறிவித்துள்ள அனைத்து சலுகைகளையும் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. முன் அறிவிப்பின்றி சாத்தனூர் அணை திறந்துவிடப்பட்டதே வெள்ளப்பெருக்குக்கு காரணம் என எதிர்க்கட்சிகள் இன்று குற்றம் சாட்டியுள்ளன. அதே சமயம் சிலர் மனசாட்சியை துறந்துவிட்டு பொய்யான தகவலை பரப்பி வருவதாக அமைச்சர் துரைமுருகன் பதிலடி கொடுத்துள்ளார். விளக்குகிறார் செய்தியாளர் கண்ணதாசன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சாத்தனூர் அணை 119 அடி உயரமும் 7.32 TMC கொள்ளளவையும் கொண்டுள்ளது.
பருவமழை காலத்தில் சாத்தனூர் அணை நிரம்பினால் அணையின் நீர்பிடிப்பு பகுதியான தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்படும். கடந்த 1ஆம் தேதி நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 117 அடியாகவும் அணைக்கு வரும் நீர்வரத்து 5000 கன அடியாக இருந்ததால் தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. இந்நிலையில் உரிய முன்னறிவிப்பின்றி சாத்தனூர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிட்டதே திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட காரணம் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு 1,68,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று கண்டனம் தெரிவித்துள்ளார். சாத்தனூர் அணையிலிருந்து நள்ளிரவில் தண்ணீர் திறந்துவிட்டது பொறுப்பற்ற அரசின் மிக மோசமான நடவடிக்கை என பாமக நிறுவனர் ராமதாஸ் சாடியுள்ளார். சாத்தனூர் அணை திறப்பால் தான் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். 4 மணிக்கு 1,68,000 கன அடி வரும் பொழுது எப்படி மக்கள் அங்கிருந்து தப்பிக்க முடியும்? இன்னைக்கு கிட்டத்தட்ட 38 கிராமங்களுக்குள்ள தண்ணி போயிருக்கு. சாத்தனூர் டேம் திறப்பு இது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர்னு ஒரு விதத்துல சொல்லலாம். அதே சமயம் சாத்தனூர் அணை விவகாரத்தில் சிலர் மனசாட்சியை துறந்துவிட்டு பொய்யான தகவலை பரப்பி வருவதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகள் வஞ்சகத்துடன் அவதூறு பரப்புவதாக அமைச்சர் சேகர் பாபு குற்றம் சாட்டியுள்ளார். 5 முறை சாத்தனூர் டேமிலிருந்து முன்னறிவிப்பு கொடுத்து படிப்படியாக தண்ணீரை வெளியேற்றிருக்கின்றோம். கடைசியாக 1,68,000 கன அடி தண்ணீரை முன்னறிவிப்போடு தான் வெளியேற்றிருக்கின்றோம். இதனிடையே புயல் வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என தமிழக அரசு மீது தாவேகா தலைவர் விஜய் இன்று குற்றம் சாட்டியுள்ளார். செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கும் கூடுதல் தகவல். சாத்தனூர் அணையிலிருந்து 1,80,000 கன அடி தண்ணீரை வெளியேற்றாவிட்டால் 7 டிஎம்சி தண்ணீரும் வெளியேறி மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கியிருக்கும் என அமைச்சர் துரைமுருகன் அவரது அறிக்கையில் வெளியிட்டுள்ளார். ரஞ்சித், இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்தோம். பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தி நின்று நான் ரஞ்சித். இனி இரவு வணக்கம்.